العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية وأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى. صدق الله العظيم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் என்னையும் அன்னையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அளித்தது. இன்னும் அவனின் தோழர் நபி நாயகம் காத்தம் நபி முத்திர நபி சமல் நபி சீரன்பி அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, வரக்கூடிய 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகளுடைய தினமாக கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதும் பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகளுடைய நாளாக பன்னாட்டு ஊனமுற்றோர் நலம் நாள் என்பதாக டிசம்பர் 3 குறிப்பிடுகின்றார்கள். நம்முடைய மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்கின்றது? மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி இன்று இவர்கள் முடிவெடுத்து சொல்கின்றார்கள் என்றால், நம்முடைய மார்க்கம் இதற்கு முன்பதாகவே 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மார்க்கம் மாற்றுத்திறனாளிகளுக்காக நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய உயிருக்கு உயிரான உயிர் மேலான முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் எடுக்கப்பட்டதோ தீர்மானங்கள் என்று அறிவிக்கப்பட்டது 1989ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐநா சபையின் மூலியமாக அறிவிக்கின்றார்கள். இதற்கு ஒரு தினம் என்பது வேண்டும். ஏனென்றால் உலகம் முழுவதும் இதனுடைய வீரியம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி இருக்கக்கூடிய அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களை ஓரம் கட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக வேண்டி நாம் அவர்களுடைய எல்லா விதத்திலும் சமமானவர்கள் என்பதை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். இதை நடைமுறைப்படுத்தியது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் 1992ஆம் ஆண்டு
டிசம்பர் 3ஆம் தேதியை பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் நாளாக அறிவித்தது. அதே போன்று அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை உலக நாடுகளால் பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகளுடைய தினமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இந்தியாவில் மட்டும் இதனுடைய கணக்கெடுத்து சொல்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கைகள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கின் பிரகாரம் சொல்லக்கூடியது 7 கோடிக்கும் அதிகமானோர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்கள் என்பதாக ஒரு புள்ளி விவரம் நமக்கு அறிவிக்கின்றது. அதே சமயத்தில் தமிழகத்தில் மட்டும் என்பதாக பார்க்கக்கூடிய சமயத்தில் 2011ஆம் ஆண்டு இந்திய கணக்கின் பிரகாரம் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் என்பதாக கணக்கிட்டு சொல்லக்கூடிய சமயங்களில் 22 லட்சம் என்பதாக தமிழக அரசு 2011 அறிவித்தது. ஆனா அதே இது ஒரு 3 வருஷம் கழிச்சதற்கு பின்னாடி 2014 அறிவிக்கிறாங்க 16 லட்சம் என்பதாக தெரிவித்துள்ளது. ஆனா இதற்குரிய கணக்கீட்டுடைய புள்ளி விவரங்கள் அதற்குரிய ஆவணங்கள் எதையுமே வெளியிடாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கணக்கில் தோராயமாக நாம் எடுத்து பார்த்தோம்னால் ஏறத்தாழ தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து கொண்டிருப்பார்கள். இவங்க மாற்றுத்திறனாளிகள் என்றால் யார்? எதையெல்லாம் மாற்றுத்திறனாளத்தில் நாம் மாற்றுத்திறனாளிகளாக கொண்டு வர வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய சமயங்களில் உடலிலோ அல்லது மனதிலோ ஏற்பட்டக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அவர்களால் சில செயல்களை செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களைத்தான் மாற்றுத்திறனாளிகள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் மட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி இவர்கள் சமர்ப்பிக்கக்கூடியது சம வாய்ப்பு இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், உரிமைகள் பாதுகாப்பது மற்றும் முழு பங்களிப்பு இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதாக சட்டம் இயற்றுகின்றார்கள். எப்பொழுது 1952 நிறைவேற்றப்பட்டது. 40 ஆண்டு காலங்களாக அதை நித்திரையில் ஆழ்ந்து கொண்டிருந்தது. 1955 இயற்றப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு அது மாற்றுத்திறனாளியாக மாறிவிட்டது. பாவம் என்னவோ தெரியவில்லை. அந்த சட்டமே அது எழுந்து வருவதற்கு 40 ஆண்டு காலங்களாக ஆனது. 1996 தான் நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்த கோரி அவர்கள் ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இதற்காக வேண்டி தில்லியில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் மூலியமாக மத்திய அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாக அவர்களுக்கு கட்டளையும் இட்டது. ஆனா அன்றைய ஒன்றிய அரசாக இருந்த நபர்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் மேலும் அவர்கள் காலதாமதப்படுத்துவதற்காக வேண்டி மேல்முறையீடுக்காக வேண்டி சென்றார்கள். மாற்றுத்திறனாளிக்குள்ள சட்டத்திற்கு எதிராக மேல்முறையீடு சென்றார்கள். உச்சநீதிமன்றம் மத்திய அரசை கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான சம உரிமைகளை வழங்கும் விதத்தில் இழுபறி இருந்து கொண்டேதான் இருந்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனை ஆண்டு காலங்கள் தாமதமாக ஆகிறது. 2006ஆம் ஆண்டு ஊனமுற்றோருக்காக ஐநா சாசனம் விதிகளை இந்தியாவும் கையொப்பம் விட்டது. அப்போதான் 2006 கையொப்பம் விட்டு வந்துச்சு. அந்த விதி சொல்லுது, மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகளை கருணை அடிப்படையில் பார்க்கக்கூடாது,
அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைகள் நம்ம பூர்த்தி செய்யறோம் அப்படின்னா அது கருணையுடைய அடிப்படையில பார்க்க கூடாது. பாவங்க, அவங்களால கேட்க முடியாது, அவங்களால பார்க்க முடியாது, அவங்களால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க கருணை காட்டுவதற்கு வேண்டி இறக்கம் காட்டுறதாக நினைச்ச எந்த சட்டத்தையும் நீங்க செய்யக்கூடாது. ஆனா உரிமைகளின் அடிப்படையில் அவர்களை பார்க்க வேண்டும். இதற்கு இவர்களுக்கு இயல்பாக ஏற்பட்ட ஒன்று. இந்த குறைபாடுகள் என்பதாக சொல்லக்கூடியது இயற்கையாகவோ அல்லது ஏதோ ஒரு இன்சிடென்டின் மூலியமாகவோ ஒரு விபத்தின் மூலியமாக அவர்களுக்கு ஏற்பட்ட ஒன்று. ஆனால் அவர்களுக்கு இந்த உரிமைகள் இருக்கிறது என்பதை நாம் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு உரிமை என்பதாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. அதிலும் என்ன, அவர்களுக்கு இதாக எந்த ஒரு பாரபட்சமான முடிவுகளும் முடிவு கட்ட வேண்டாம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதன் பின்னரேதான் மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை சட்டங்களை திருத்துது. 2016 இயற்றப்பட்டு 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 19 அமலுக்கு வந்தது இந்த சட்டம். இந்த சட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது உரிமைகள் மற்றும் அதிகாரம் பங்களிப்புகளுக்கையும் வழங்கும் என்பதாக சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்லாம் எனக்கூடிய இந்த கட்டமைப்பை கொண்டு வந்த பொழுது எப்பொழுது இவர்களுக்கு மதீனா நகரத்தில் ஆட்சி அதிகாரம் எல்லாம் வரக்கூடிய சமயங்களில் இந்த மனித உரிமைகளுடைய என்பதனுடைய அடக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலுடைய உரிமைகளும் வாழ்வுரிமைகள், சுதந்திரம், கருத்து வெளிப்பாடு சுதந்திரம், சட்டத்தின் மீது சமநிலை என்பதாக நாவுடைய சுதந்திரம், இன்னும் அவர்கள் பன்னாட்டு உரிமை, உறவு, நீருக்கான உரிமை, கல்வி உரிமை, ஆட்சியில் பங்கு கொள்ளுதல் என்பதாக எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாண்டி ஏற்படுத்துறாங்க. எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இதுக்கு பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்லி காட்டலாம். பாங்குடைய கொடுக்கக்கூடிய உரிமைகள் இருந்து முதன்மையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம உரிமைகள், உணவினுடைய பங்களிப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள். முன்னாடி எதிரிப் நகரமாக இருந்த பொழுது மதீனா நகரம் முதன்மையாக எதிரிப் நகரமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செல்வதற்கு முன்பதாக ஹஜ்ரத் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூறுறாங்க, சரித்திர ஆசிரியர்களில் அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிரிப் நகரம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், குருடர்களாகவோ அல்லது முடவர்களாகவோ இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உணவருந்தக்கூடிய சபைகளில், தாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபைகளில் இவர்கள் ஒன்று சேர்க்க மாட்டார்கள். அவர்களை தீண்டத்தகாதவர்கள் ஒன்று, அவர்களை இவர்கள் ஏதோ கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் ஒன்று, இவர்களுக்குத்தான் அதிகாரங்கள் உள்ளது, இவர்களுக்குத்தான் ஆட்சி படங்கள் இருக்கிறது என்பதாக எண்ணி இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்ததுடைய காலகட்டம். ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்க இருந்துச்சாங்க? எதிரிப் நகரத்தில் இல்ல, அரபு நாடுகள் முழுவதும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனின் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப முதன்மையாக எடுத்து சொல்லக்கூடிய சமயத்தில் எல்லா நபர்களையும் தலைவர்களையும் அழைக்கின்றார்கள். வாருங்கள், ஒரு செய்திகள் சொல்லப்பட வேண்டும் என்பதாக அழைக்கப்பட்ட பொழுது எல்லா நபர்களும் உயர்ந்தவர்கள், உத்பா, ஷைபா, அபூ ஜஹல் இதுபோன்ற நபர்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் வந்து அவங்க மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்காங்க, சன்மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது கண்ணு தெரியாத ஒரு சஹாபி வந்தாரு. அந்த சஹாபி அங்க வரும் பொழுது ரசூலுல்லாஹி பேசுறாங்களே, ஈமான் கொண்ட சஹாபி, இவர் பார்வை அற்றவராக இருந்தார்,
அவர் வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வராதீங்கன்னு தடுக்கல. நல்லா நம்ம விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல, அவங்கள வர்றதையும் நிறுத்தல, ஓரமா உட்காருங்கன்னு சொல்லல. இந்த சமயத்துல இவர் வர்றாரு, ரசூலுல்லாஹி மனசுல நினைச்சாங்க, இந்த சமயத்துல இவர் வர்றாரு, வர சமயத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதாவது ஒண்ணு பேசுவாங்களே, இவரை ஒரு மாதிரியா பார்ப்பாங்களே, தீண்டதாக ஒதுக்கிடுவாங்களே, இது போல ஆயிடுமே, என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முகத்தில் சற்று வார்த்தைகள் ஏற்பட்டது. அவ்வளவுதான். அந்த சஹாபியை வரைக்கல, அவருக்கு இழுக்கு ஏற்பட்டு விடுமே என்பதாகத்தான் எண்ணினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப உடனே அல்லாஹு தஆலா வசனங்களை இருக்கின்றான். அபஸவதவல்லா அன்ஜாஹுல் அமா, முகம் கடுகெடுத்தவரே, அபஸவதவல்லா முகம் கடுகெடுத்தவரே என்பதாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். உங்களுடைய முகத்தில் அல்ல, சிறிது கவலையுடைய வேகங்கள் ஓடியது. இதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சொல்கின்றான். அங்காகும் ஆமா, ஒரு பார்வையற்ற சஹாபி வந்த பொழுது நீ ஆட்சிங்கிற அந்த அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் கருணைப்படுத்தி சொல்கின்றான், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சூழ்நிலையில் தான் அங்கே இருந்து கொண்டிருந்தது. மக்கமா நகரத்தில் மட்டுமல்ல, மதீனா நகரத்தில் அங்கு எதிரில் என்று சொல்லக்கூடிய மதீனா நகரம் அங்கிருந்தது. அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா முஹம்மீன்களே, உங்களுக்கு சேர்ந்து உணவளிக்கும் குருடர்கள் மீதும் குற்றம் இல்லை, அவரோட சேர்ந்து நீங்க உணவு அருந்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு குற்றம் இல்லை, முடவர்கள் மீதும் குற்றம் இல்லை, நோயாளியின் மீதும் குற்றம் இல்லை, உங்கள் மீதும் குற்றம் இல்லை. அல்லாஹ் வசனத்தை வரைக்கலாம். எப்படிங்க? குருடர்கள் மீதும் குற்றம் இல்ல, முடவர்கள் மீதும் குற்றம் இல்ல, நோயாளிகள் மீதும் குற்றம் இல்ல, நீங்க சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவீங்கல்ல, உங்கள் மீதும் குற்றம் இல்லை. அப்ப என்ன செய்யுங்க? எல்லாம் சேர்ந்து கொண்டு சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அங்கே வசனத்தை இறக்குகின்றான். 24வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி ஒவ்வொரு கல்வி உரிமைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக்கின் வஅலமஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரவாஹு திர்மிதி. திருமதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை கோடிட்டு காட்டுகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ஹலால் ஹராமை மிகவும் விளங்கிய அறிஞர் யார் என்று தெரியுமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்றார்கள். இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா யார் தெரியுமா? இவங்க எப்படியா சொன்னவங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இவர்களை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா நாளை கியாமத் நாளில் உலமாக்கள் என்னும் மார்க்க அறிஞர்களுக்கு தலைவராக இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கால் ஊனமுற்றவர், முடவர் என்பதாக, மாற்றுத்திறனாளி என்பதாக சொல்கின்றார்கள். இவ்வளவு பெரிய தன்மைகள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்திருக்கிறது. நாளை கியாமத் நாளில் மனுஷரில் அந்த அரங்கில் அறிஞர்களாக இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு, மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய இந்த உலமாக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் வழிநடத்துவார் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், ஒரு மாற்றுத்திறனாளியுடைய கல்வி அறிவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மேம்படுத்தி காட்டுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இவரை பற்றி மேலும் நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த மாற்றுத்திறனாளிய குர்ஆனை மண்டியிட்டு படியுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னவருக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நீங்க குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கு. இப்படித்தான் மாற்றுத்திறனாளிகளின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமை அனைத்தையும்
உரிமைகள், அவர்களுக்குரிய உரிமைகளை அனைத்தையும் பெற்றுத் தந்தார்கள். தமக்கு பிறகும் அவர்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல எத்தனை 500க்கு மேற்பட்ட பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சட்டசபையில் 234 நபர்கள் இருக்கின்றார்கள். இதில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள்? அவர்களுக்காக வேண்டிய தொகுதிகள் விசுறு தொகுதி என்று இங்கு ஒதுக்கப்படுகின்றது, எல்லாவற்றிற்கும் ஒதுக்கப்படுகின்றது. இவர்களும் நாளை வர வேண்டும், சட்டசபைக்கு வர வேண்டும், பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும், அவர்களுடைய குறைகளை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதாக இவர்களுக்காக வேண்டி ஒரு தொகுதியோ ஒரு வார்த்தை கூட ஒதுக்கல. இன்னைக்கு உள்ளது, இன்று வரை அதை செய்யவில்லை. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் எங்களுடைய அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் காண்கின்றோம், எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு வாய் வார்த்தையில சொல்லிட்டு இருப்பாங்க, செயல்பாட்டில் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் சில போர்களுக்கு ஏறத்தாழ 13 போர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்துருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொண்டவருடைய போர்கள் கஸ்வத்துன்னு கபீர், ஹித்பான், உஹது, ஹம்முல், அஸத், நஜ்ரான் என்பதாக ஹஜ்ஜத்தில் விழா உட்பட ரசூலுல்லாஹி ஃபதஹ் மக்காவிற்காக போனாங்களே, இது போன்று ஏறத்தாழ 13 போர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அப்ப எல்லாம் இவங்க போற சமயத்தில்னா இங்கு ஒரு நபர்கள் இருக்கணும்ல, ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்க மதீனாவில் ஆட்சிப்பிடமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மதீனாவில் பாதுகாக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆட்சி அதிகார பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சென்றது யாரிடம் என்று தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா எனக்குரிய சொல்லக்கூடிய சஹாபி, ஒரு மாற்றுத்திறனாளியான பார்வையற்ற சஹாபி. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டு சென்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்னால் மாதவன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து நியமனம் செய்கின்றார்கள். யமன் நாட்டுடைய கவர்னராக நியமனம் செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு கொடுக்கிறாங்க பாருங்க. ஆட்சி அதிகாரங்கள் அவர்களுக்கு வேண்டும். இவ்வாறு இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொன்றிலும் சரி, கல்வி அறிவிலும் சரி, அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலும் சரி, எல்லாவற்றிலுமே இவர்களுக்கு முன்னுரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய பாசத்தையும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியத்தை ஏற்படுத்தினார்கள் என்று தெரியுமா? இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் மட்டும் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு இருக்கக்கூடிய பிரியம் என்பது வேறு. ஆனால் இப்படி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் சுபஹ் பாங்குடைய சொல்லும் பணியில் இருந்த நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அவர்களுக்கு பெயருடனே சேர்த்து சொல்லப்படும் உம்மி என்பதாக, பார்வையற்றவர். இவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனால் இவருடைய மனைவி இஸ்லாத்திற்கு வரவில்லை. இவர்களுக்கு ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லக்கூடிய உரிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். எப்படி? 2 பாங்குகள் சொல்லப்படும். தஹஜ்ஜுடைய நேரங்கள் இன்னைக்கும் போய் பார்த்தோம், நமக்கு மக்கா மதீனால பார்த்தோம்னா தெரியும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு பாங்கு சொல்லுவாங்க, அடுத்து ஃபஜ்ருடைய பாங்கு ஒன்று சொல்லுவாங்க. 2 பாங்குகள் நடக்கும். இந்த தஹஜ்ஜுடைய நேர பாங்குகளை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க. அதிகபட்சமாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லக்கூடிய இடத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாங்க. இவங்க தான் பாங்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. சில சமயங்கள்ல மாத்திக்கிடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புடைய காலகட்டங்களை சொல்லும் பொழுது 2 நாளுக்கு முன்னாடி அந்த
நோன்பு சஹருடைய நேரங்களில் சொல்லப்படும் போது அந்த விஷயங்களை கூட நம்ம சொல்லியிருந்தோம். நோன்புடைய பாங்கை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவங்களுடைய பாங்கை கேட்டீங்கன்னா செஞ்சானீங்க, சஹரை முடித்து விடாதீர்கள். இவங்களுடைய அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாங்கை கேட்டு நீங்க என்ன செய்யுங்க, சஹரை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். அதுவரை பாங்கு சொல்றவரை அந்த அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நீங்க அப்ப சஹர் செய்யறதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னா. ஆக இந்த சமயத்தில் இந்த சஹாபி இருந்து கொண்டிருந்தார். இவர்களுக்கு இரு அழகான ஆண் குழந்தைகள் இருந்தது. அல்லாஹ் அருமையான அழகான ஆண் குழந்தைகள் கொடுத்திருந்தார். ஆனால் இவர்களுடைய மனைவியோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அப்ப இவங்க இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இவங்க மனைவி டெய்லி வந்து எல்லா நேரத்திலும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா. நைட்டு படுத்து டேட்ல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஒரே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இது அந்த இவர் என்ன என்னென்ன பேச முடியுமா பேச முடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த சமயத்துல இவங்களுக்கு பொறுத்து பார்த்தாங்க. ஒரு சமயங்கள் வந்தது, சாதி மறந்தால் காடு கொள்ளாது என்று சொல்வார்களே, தமிழ் ஒரு பழமொழி. அதுபோன்று இவர்கள் பொறுமையாக இருந்து பார்க்கிறாங்க. இந்த சமயத்தில் இதனால முடியல. இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இன்னைக்கு ஏதாச்சும் பேசினா, இன்னைக்கு நைட்டும் பேசினா அவ இல்ல ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுது. ஒரு தவிர முடிவு எடுத்தாங்க, போனாங்க. அதே போல இருந்து நைட்டு போய் தூங்குறாங்க. தூங்குற சமயத்துல அந்த பெண்மணி மீண்டும் அதே போலயே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒண்ணும் செய்யல. அந்த பார்வையற்றவர்களாக இருந்தாலும் எங்கு எது இருக்கிறது என்பது கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு வந்து போயிட்டாங்கன்னா நம்ம கூட கொஞ்சம் தடுமாறிடுவோம். ஆனா அவங்க கரெக்டா வந்து அந்த இடத்தை மென்ஷன் பண்ணி, இந்த இடத்துல ஹவுஸ் இருக்கு, இந்த இடத்துல பைப் இருக்கு, இந்த இடத்துல பைத்துல் காலா இருக்கும், எல்லாத்தையும் கரெக்டா அவங்க அறிவாங்க. அவங்க கரெக்டா பாக்குறாங்க, கொலை எடுத்து போட்டுறாங்க. மறுநாள் காலையில ஒரே ஊரெல்லாம் பேச்சு, இப்படி கொண்டு போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது இந்த இது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் கொண்டான்னு தெரியல, அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், கொள்ளணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த சஹாபி நேரம் வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், என் மனைவியை நான் தான் கொண்டேன், வேற யாரும் இல்லை, நான் தான் அடிச்சு கொண்டேன். ஏன் அப்படின்னு தெரியுமா? உங்களை பற்றி தவறாக பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் என்னால் தாங்க முடியவில்லை, அதனால் நான் கொண்டு விட்டேன், நான் தான் கொலை செய்தேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொலை செய்யப்பட்டார். இந்த செயல் கொலை அல்ல, அவர்களுக்கு தண்டனையாக கிடைத்துள்ளது. அவர்களுக்கு கொலை செய்யப்பட்டவங்களுக்கு தண்டனை இல்லை. அல்லாஹ் ரசூலை பேசக்கூடிய சமயங்களில் நாம் வீர் ஒன்றி எழ வேண்டும் என்பதாக இந்த இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரசூலை பற்றி தவறாக பேசக்கூடியவர்களை நீங்கள் தண்டித்தது இது கொலை அல்ல, அவர்களுக்குரிய தண்டனை என்பதாக சொல்கின்றார்கள். இது அபுதாபியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸாக இருக்குது. அருமைக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது இவர் மாற்றுத்திறனாளியாச்சு, இவருக்காக ஒரு சட்டம், நல்லவர்களுக்காக ஒரு சட்டம், அப்படிலாம் சட்டத்தையும் வளைக்கல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் என்பதாக சொன்னார்கள். இன்றும் இஸ்லாத்தில் பார்த்தோம் என்றால் இஸ்லாமியர்கள் அதிகமாக மாற்றுத்திறனாளிகளாகவே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா? இந்த மாற்றுத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், எல்லாமே மாற்றுத்திறன் கிடையாது. கை ஊனமா இருக்கு, மாற்றுத்திறன் கிடையாது. கண்ணு போயிருக்கு, மாற்றுத்திறன் கிடையாது. அப்ப எது மாற்றுத்திறன்? யார் நல்ல விஷயங்களை கேட்டிருந்தும் அவர்கள் செயல்படுத்தவில்லையோ அவர்கள் செவிடர்கள். யார் நல்ல விஷயங்களை பார்த்திருந்தும் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லையோ அவர்கள் குருடர்கள். யாருக்கு படித்திருந்தும் நல்ல விஷயங்களை பற்றி படித்திருந்தும் அவர்கள் செய்யவில்லையோ அவர்கள் ஊமையர்கள். நாளை அல்லாஹ் தஆலா இவர்களை சிறுவர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக நாளை எழுப்புவான் அல்லாஹ் என்பதாக சொல்லப்பட்டது. உண்மையான மாற்றுத்திறனாளி யாருங்க? இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றோம்.
தொழுகையை பற்றி பேசுகின்றோம், நோன்பை பற்றி பேசுகின்றோம், ஜகாத்தை பற்றி பேசுகின்றோம், குடும்ப உறவுகளை பற்றி பேசுகின்றோம், கணவன் மனைவியுடைய உறவுகளை பற்றி பேசுகின்றோம், குழந்தைகளை பற்றி பேசுகின்றோம். எத்தனை விஷயங்கள் நம்முடைய உள்ளங்களுக்கு சென்று நாம் அதை நடைமுறைகள் படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பள்ளி இடிக்கப்பட்டது என்பதை கொந்தளிக்கின்றோம். அவருடைய கவலைகளை நாம் வெளிப்படுத்துகின்றோம். டிசம்பர் 6 மறக்க முடியாது, செய்தவர்களை மன்னிக்கவும் முடியாது. டிசம்பர் 6 அன்னால் மறக்கவும் முடியாது, செய்தவர்களை மன்னிக்கவும் முடியாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனையை வழங்குவானாக. பாபர் மசூதியை இடிக்கப்பட்டது என்றாக பேசுகின்றோமே, ஆனால் அதில் முதன்மையாக தடை செய்யப்பட்டது என்ன? எந்த கட்சி அரசியல் வச்சு நல்லதெல்லாம் விட்டுங்க, செய்யப்பட்டவர்களுடைய அத்தனை நபர்கள் இஸ்லாத்திற்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள். அத்தனை நபர்கள் அந்த பாபர் மசூதியுடைய விஷயங்களில் துரோகம் செய்யப்பட்டவர்கள் தான். யாரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை. அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் அதை மூடப்பட்டவை எப்படி மூடினார்கள் கேட்டதை நம்ம எத்தனையோ கேட்டிருப்போம், பேசியிருப்போம். அதை பத்தி சற்று நினைவு ஊட்டக்கூடிய சூழ்நிலையில் நான் அதை மேற்கோள் காட்டி விட்டு செல்கின்றேன். இபாதத்துகள் தடை செய்யப்பட்டவை. இரவு நேர இபாதத்துகளை நீங்கள் நிறுத்துங்கள் என்பதாக ஃபஜர் இஷாவுடைய தொழுகைகளா வேணாம், பாக்கி 3 வக்து தொழுகைகள் சொல்லிருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நமக்கு ஒண்ணு சாதகமாக இருக்குதுன்னா நீ வராதுன்னு அது நடைமுறைப்படுத்திடுவோம். உடனே மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களில் பள்ளிவாசலுக்கு வர வேணாம், வீட்டிலே இருந்து தொழுங்க அப்படின்னு ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை முதல்ல நடைமுறைப்படுத்திக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதற்கெல்லாம் நமக்கு யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த மழையை பிரயோஜனம் அளிக்கக்கூடிய மழையாக தருவாயாக என்று ரசூலுல்லாஹி துஆ செய்ய சொன்னார்களே, எங்களுக்கு அதாபுகளை இறக்கி விடாதே என்பதாக நாம் அதை கேட்கிறதுக்கு மறந்துடுவோம். ஒவ்வொரு விஷயங்களிலும் அங்கே தொழுகையை தடை செய்யப்பட்டது, ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக வக்துகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது, ஜும்மாக்கள் மற்றும் தொழுகைகள் என்பதாக சொன்னார்கள், அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் பள்ளிகள் மொத்தத்திற்கு மூடப்பட்டது, அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் நம்மளுடைய நடைமுறை. பள்ளிகளுடைய தொழுகையுடைய சூழ்நிலைகள் குறைந்து கொண்டிருக்கின்றது. ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் தொழுவதற்கு வர முடியவில்லை என்று ஒதுங்கி செல்கின்றோம் என்றால் பள்ளி வாயில்களாக இபாதத்து செய்யக்கூடிய இடமாக நாம் அளிப்பதற்கு தயாராக இல்லை, ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது யார் மாற்றுத்திறனாளி? எண்ணி பாருங்கள். தொழுகையுடைய அதாபுகள், தொழுகையை விடுவதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, தொழுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன விளங்கியிருக்கின்றோம். யாருக்கும் விளங்காமல் இல்லை, புரியாமல் இல்லை. கடுமையான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, தொழாதவருக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை என்பதாக சொன்னார்களே, இதையும் நாம் படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். தொழுகைக்கு நாம் வருவதில்லை. இன்னும் அவர்கள் சொன்னார்களே, யார் பாங்குடைய சத்தத்தை கேட்டு பள்ளி வாயிலுக்கு தொழ வரவில்லையோ அவர்களுடைய இல்லங்களை இந்த இளைஞர்களை வைத்து குச்சிகளை பொறுக்கப்பட்டு அவர்களுடைய இல்லங்களை தீயிட்டு கொளுத்துவதற்கு என்னுடைய மனம் நாடுகிறது என்பதாக சொன்னார்களே, இதையும் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு வருவதற்கு தயக்கமாக இருக்கின்றது, ஏதோ ஒரு பொதுமோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் யார்? நாம் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒன்று இழப்புகள் ஏற்படுகின்றது என்றால் நம்முடைய செயல்பாடுகள் ஏதோ ஒன்று மாற்றங்கள் இருக்கின்றது. நம்முடைய ஈமானுடைய வலிமைத்தன்மைகள் குறைந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று தடையாகின்றது என்றால் நம்முடைய ஈமானுடைய பலம் குறைந்து கொண்டிருக்கின்றது, ஈமான் பலகீனப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லோன்லாம் நம் அனைவரையும் ஆக்கி தந்தால் உருவானாக. வாக்கர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.